ஹலோ உறவுகளே, சோலார் ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறது மூலமாக மந்த்லி ஃபிக்ஸ்டான ஒரு இன்கம் ஒன்று நமக்கு உருவாக்கி கொள்றதுக்கு எதிர்பார்க்குற ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் முகமது ரிஃபான், ஹேலிஸ் சோலாருடைய ஈஸ்ட் ரீஜனுக்கான அசிஸ்டன்ட் என்ஜினியராக கடந்த ஒரு வருட காலமாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி இந்த ப்ரொஜெக்ட் களுவாஞ்சிக்குடியில் மிஸ்டர் சத்யசீலன்னு சொல்கிற செலிங்கோ இன்சூரன்ஸோட ஒரு முகாமையாளர் கடமையாற்ற ஒருத்தனுடைய வீட்டில் தான் இந்த 20 kW சிஸ்டம் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த டைமில் நான் இந்த வீடியோவை ஏன் மேக் பண்ணுறேன்னு சொன்னால், நிறைய பேருக்கு சோலார் ஒன்றை செய்கிறதன் மூலமாக இன்கம் ஒன்றை தேடிக்கொள்ளலாம்னு சொல்கிறது தெரியும். ஆனால் அதை தாண்டி எப்படி அந்த கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணும்போது எப்படியாக சூஸ் பண்ணணும், அடுத்தது இப்படியான நிறைய டவுட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னும் வீடியோவில் பேச போகிறோம். சோலார் ஒன்றை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதன் மூலமாக சிஇபிக்கு நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதன் மூலமாக மந்த்லி குறிப்பிட்ட ஒரு யூனிட்டுக்கு இந்த பெறுமதியின் அடிப்படையில் சிஇபி உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து அந்த அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணிடுவாங்க. இதன் மூலமாக தான் நமக்கு சோலார் ஒன்றை செய்கிறதால நமக்கு இன்கம் வருதுன்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த சோலார் ப்ரொஜெக்டுக்கான கம்பெனி ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யும்போது என்னத்தை பற்றி பார்க்கணுன்னு சொன்னால், அந்த கம்பெனி நீங்கள் வாழ்கிற குறிப்பிட்ட பிரதேசத்தில் எந்த அளவான ப்ரொஜெக்ட் செஞ்சுருக்காங்க, அடுத்தது அவங்க செஞ்சு ஏற்கனவே கஸ்டமர்ஸை நாடி அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது என்ன சொன்னால், சோலாரை பொறுத்தவரை ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், இன்வெர்ட்டர், ஸோ இதில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது. ஸோ அந்த கம்பெனி எப்படியான சர்வீஸை வழங்குறாங்கன்னு சொல்கிறது கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். அதையும் தாண்டி நம்மளவங்க நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு கம்பெனியால் வழங்கப்படுற ப்ரைஸஸ்ஸு. உதாரணத்துக்கு நான் ஒர்க் பண்ண இந்த ஹேலிஸில் ஒரு ப்ரைஸ் ஒரு கொட்டேஷன் தராங்கன்னு சொன்னால், இதே 20 kW கெப்பாசிட்டியை செய்கிறதுக்கு மற்ற கம்பெனியில் என்ன மாதிரி ப்ரைஸ் தராங்க, மற்ற கம்பெனியில் இந்த ப்ரைஸ் குறையே, ஸோ ஏன் உங்களோட கம்பெனியில் எவ்வளோ கூடன்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்காங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறது, நீங்கள் தர அதே எக்யூப்மெண்ட்ஸ் தான் அவங்க போடுறாங்க, நீங்கள் தர மாதிரி இன்வெர்ட்டர்ஸ் 10 years தராங்க, பேனல்ஸுக்கு 30 years தராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் உங்கள்கிட்ட மட்டும் இவ்வளோ ப்ரைஸ் கூடன்னு சொல்லி கேட்காங்க. இதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேர் ஒன்றில் போய் ஒரு லைட் ஒன்று வாங்குறேன்னு வைங்க, ஒரு வாரண்டி பல்ப் ஒன்று, ஒரு 80 watt பல்ப் ஒன்று நீங்கள் வாங்குறீங்க. 2 பல்ப் இருக்குது. உதாரணத்துக்கு புதுசாக ஒரு கம்பெனி ஒன்று வந்திருக்கு, அந்த கம்பெனியில் 80 watt பல்ப் வந்து ஒரு 1500 சொன்னால், வளமையாகவே ஒரு ரெப்யூட்டடாக ஒரு 10-15 வருஷத்துக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனியோட அதே பல்ப் ஒரு 2500 இருக்குது. நீங்கள் ஸோ அந்த ப்ரைஸை பார்த்துட்டு இந்த கம்பெனியை சூஸ் பண்ணி ப்ரைஸை பார்த்துட்டு புதுசாக வந்துக்கிற இந்த கம்பெனியோட சேம் வெட்டுடைய பல்ப் தானேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க. உங்களுக்கு 2 years வாரண்டி சொல்லி, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பாவிச்சு பார்க்குறீங்க. அதுக்கப்புறமாக உங்களோட பல்ப் வந்து அடிப்பட்டுன்னு வைங்க. சார் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு வாரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த ஹார்ட்வேருக்கு போவீங்க. ஆனால் அங்கே போனோன்னு அந்த ஹார்ட்வேர் ஓனர் சொல்லுவார், அந்த கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. இதுதான் கான்செப்ட், இதான் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஹேலிஸ்ன்னு சொல்கிறது 100 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் தர ஒரு ப்ராடக்ட், ஒரு உங்களுக்கு தர சர்வீஸ்ன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவங்களோட பேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மெகாவாட் ப்ரொஜெக்ட் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறது ஷோ பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் செஞ்சு ப்ரொஜெக்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ரொஜெக்ட்ஸ் செஞ்சுருக்காங்கன்றதை நீங்கள் ஓப்பன் அதில் பார்க்கலாம். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கால் சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்சனலாக தனிப்பட்ட ஒருத்தரை நம்பி ப்ரொஜெக்ட் செய்ய தேவை, ஹேலிஸ்ன்னு சொல்கிற அந்த கம்பெனி அந்த பிராண்டை நம்பியே நீங்கள் ப்ரொஜெக்ட் செய்யலாம். ஸோ நீங்கள் அதே மாதிரியான ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் நீங்கள் உங்களோட ப்ரொஜெக்டை நீங்கள் செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் நிற்கிற இந்த களுவாஞ்சிக்குடியில் செஞ்சு கொண்டிருக்கிற இந்த ப்ரொஜெக்ட் 20 kW சொலெக்ஸ் இன்வெர்ட்டர், 595 watt பேனல்ஸ், 34 போட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்குமான சோலார் ப்ரொஜெக்ட் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், மேலதிக டீட்டெயில் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வேறு எது சரி டீட்டெயில் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் போட்டுருக்கிற நம்பரை நீங்கள் எனி டைம் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். மேலும் இதை பற்றின வீடியோஸ் எது நான் செய்யணும், வேறு எதுவும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். பாய்.